சுத்தி விசாரிச்சு பாருங்க. பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது 5.5 லட்சம் ரூபாய்க்கு எங்கேயுமே கிடையாதுங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க ஏன் நம்ம கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு. நல்ல ஒரு எஜுகேஷனல் ஹப், பக்கத்திலே ஜோகோ ஐடி பார்க் இருக்கு. எல்என்டி பைபாஸ் கனெக்ட் ஆகுறதுனால எல்என்டி பைபாஸ் நோக்கி அடுத்தடுத்து எக்கச்சக்கமான ஐடி பார்க் டெவலப் ஆயிட்டு இருக்கு. சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப்ஸ்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு மல்டிநேஷனல் பிராண்டிங் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஷாப்ஸுமே அவைலபிளா இருக்கு. திருச்சி என்ஹெச்சையும் எல்என்டி பைபாஸையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சென்டர் ஆஃப் ஏரியால நம்மளோட சைட்டும் கொடுத்துருக்கோம். மேடம், கோயம்புத்தூர் சூலூர்ல சென்ட் 5.5 லட்சம் ரூபாய்க்கு தரேன்னு சொல்றீங்க, எப்படி மேடம் இது பாசிபிள்? கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு சூலூர் அப்படின்னு எடுத்துக்கும் போதேங்க சென்ட் ஒரு 7.5 லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு 12, 13 வரைக்குமே போயிட்டு இருக்கு. பட் இந்த சைட் பொறுத்த வரைக்கும் எல்என் ப்ரோமோட்டர்ஸோட ஹாப்பி டவுனுங்க. லொகேஷன் நான் சொல்லிடுறேன். நம்ம சூலூர் கண்ணம்பாளையம் ஏரியாவுக்கு சென்டர்லயே வந்துட்டு கொடுத்துருக்கோம். கண்ணம்பாளையம் ஒட்டின மாதிரியே நமக்கு நல்ல ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த லே அவுட் மொத்தமா 30 ஏக்கர்ஸ்ல கொடுத்துருக்கோம். பட் ஏன் 5.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த சைட் பொறுத்த வரைக்கும் 2018 டெவலப் பண்ண சைட்டுங்க. ஓரளவுக்கு பாதி சைட் மட்டும், நம்ம பாதி கூட இல்லை, கொஞ்சம் சைட் மட்டும் சேல் பண்ணியிருந்தோம். ஸோ பேலன்ஸ் சைட்டை தான் இப்போ அகைன் நம்ம இந்த சைட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணி டிடிசிபி எல்லாம் வாங்கிட்டு நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு இடத்த வாங்கி இன்னைக்கு வந்து நம்ம டெவலப் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷனில் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா நம்மளாலையும் இந்த 5.5 லட்சம் ரூபாய் பெர் சென்ட் அப்படின்னு கொடுக்க முடியாது. நம்ம சைட்டுக்குள்ள என்ன மாதிரி அமினிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டுங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு அத்தியாவசியம் என்னென்ன வேணும் சைட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்து அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆச்சு, செக்யூரிட்டி கேபின் இருக்கும். ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டி மேனுவலாக எப்பவுமே இருப்பாரு. இது போக நீங்க பாக்குறீங்க இல்லையா, 30 ஃபீட் வைடு தார் ரோட்ஸ் கொடுத்துருக்கு. டோட்டலா 2 போர் கொடுத்துருக்கு. அதுல இருந்து வாட்டர் கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஈவன் என்ன பிளான் அப்படின்னா, இப்போ ஒரு 30 வீடு நம்மளே ரெடி டு மூவ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரியான பிளான். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டா நமக்கு வாட்டர் கனெக்ஷனும் வந்துடும். ரெசிடென்ஷியல் ஏரியாவை ஒட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துடும். தென் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சைட்டை கவர் பண்ணி ஒரு காம்பவுண்ட் வால் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருவோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ். லைக் இங்கே வந்து வீடு கட்டி குடியிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அத்தியாவசியமா என்னென்ன தேவையோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம அமைச்சு கொடுத்துடுறோம். மேடம், இப்போ நம்ம சைட் வந்து சூலூர் கண்ணம்பாளையத்துக்கு முன்னாடியே வந்துருது. இப்போ பஸ் ஃபெசிலிட்டிலாம் எந்த மாதிரி இருக்குங்க? ஓகே, பஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கும்போது நீங்க 2 வழியில் நம்ம சைட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க சூலூர்ல இறங்கி கலங்கல் இந்த ரோடு வழியிலையும் வரலாங்க. இல்லை நம்ம பாப்பம்பட்டி பிரிவுல இருந்து நீங்க வர மாதிரி இருந்தாலும் கண்ணம்பாளையம் வந்துடலாம். கண்ணம்பாளையம் நீங்க பஸ் ஸ்டாப் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம சைட் நீங்க ரீச் பண்ற மாதிரி தான் இருக்கு. கண்ணம்பாளையம் ஊரை ஒட்டிய ஒரு லே அவுட் அப்படின்னு பாத்துக்கோங்களேன். ஏன்னா இங்க இருந்து பாக்குறதுக்கு எல்லாம் லே அவுட்டா இருக்கு. பிகாஸ் 30 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட்டுங்க. நம்ம இனிமேல் தான் வீடு ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால அப்படி தெரியுது. அப்படியே ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் தான். டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து எந்த ஒரு பஸ் வெளியில போகணும் இந்த தென் மாவட்டங்களுக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல அங்கிருந்து எந்த ஒரு பஸ் உள்ள நுழையணும், எந்த ஒரு கேப் ஆகட்டும், எந்த டிரான்ஸ்போர்டேஷன் உள்ள வரணும் அப்படின்னாலும் சூலூர் தான் வந்து ஒரு மெயின் கேட் வைங்க கோயம்புத்தூர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியால இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆகுற மாதிரி ஒரு லே அவுட். கண்ணம்பாளையம் அப்படிங்கிறது ஒரு சென்டர் ஆஃப் ஏரியாங்க. ஏன்னா இப்போ இந்த திருச்சி என்ஹெச் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ், அகைன் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பல்லடம் போறதுக்கு இன்னொரு ரோடு இருக்கு. பல்லடம்ல இருந்து செட்டிப்பாளையம் கனெக்ட் பண்ணி போத்தனூர் வழியே போவோம் இல்லைங்களா, அந்த ரோடுமே இங்க இருந்து கொஞ்சம் நியர்பை தான். ஸோ சென்டர் ஆஃப் ஏரியா எக்ஸாக்டா சொல்லணும்னா. மேடம், இப்போ சூலூர்னு சொன்னாலே நிறைய லே அவுட் இருக்கு. நான் ஏன் இந்த லே அவுட்ல வந்து இடம் வாங்கணும், அதுக்கு கரெக்டான ரீசன் சொல்லுங்க. ஓகேங்க, ஸ்ட்ரைட்டா நான் பாயிண்ட்டுக்கு வரேன். சூலூர் அப்படிங்கிறதுல ஒரு 30 சைட்டு நம்ம லே அவுட்டை சுற்றியுமே இருக்கும். இங்கே பர்டிகுலராக ஏன் வாங்கணும்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸ் யாருமே கொடுக்கலங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீடெல்லாம் தெரியுது இல்லையா, நம்ம லே அவுட்டை ஒட்டியமோ அங்கெல்லாம் வந்து சென்ட்டு இன்னைக்கு 9 லட்சம் ரூபா போயிட்டுருக்குங்க. நீங்கள் தாராளமாக நான் சொல்கிறேன், சூலூர் கண்ணம்பாளையம் இந்த பக்கம் வந்து கலங்கல் அப்பநாயக்கம்பட்டி சுற்றி விசாரிச்சு பாருங்க. பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது 5.5 லட்சம் ரூபாய்க்கு எங்கேயுமே கிடையாதுங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க ஏன் நம்ம கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு. இன்னொன்று, சூலூர்லயே ஏன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியா, ஆல்ரெடி டெவலப் ஆயிருச்சு. பட் இப்போவும் நிறைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு கோயம்புத்தூர்லயே வந்து அதிகமாக ஒரு லே அவுட்ல இடம் வாங்கணும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா வீடு கட்டுற
வரவங்க சர்ச் பண்ணக்கூடிய முதல் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சூலூராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு எஜுகேஷ்னல் ஹப்பு. இப்போ யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்துலேயே ஜோகோ ஐடி பார்க் இருக்குது. எல்என்டி பைபாஸ் கனெக்ட் ஆகுறதுனால எல்என்டி பைபாஸை நோக்கி அடுத்தடுத்து எக்கச்சக்கமான ஐடி பார்க்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று இந்த எல்என்டி பைபாஸ்க்கு பக்கத்துலேயே வரப்போகுது. இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஸ்கூல், காலேஜஸ், பேங்க், ஏடிஎம், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன வேணும் அப்படின்னாலுமே சூலூரில் இருக்குங்க. சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப்ஸில் ஆரம்பித்து உங்களுக்கு மல்டிநேஷ்னல் பிராண்டிங் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஷாப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாலுமே வந்துட்டு உங்களுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு KMCH ஹாஸ்பிட்டல் இருக்கு, மல்டிநேஷ்னல் ஹாஸ்பிட்டல். எனக்கு தெரிஞ்சுங்க சூலூரில் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. ஜஸ்ட் ஒரு 5 minutes ஒரு 10 minutes போயிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் உங்களுக்கு கலைஞர் காலேஜ் இருக்குது, இந்த பக்கம் RVS எல்கேஜியில் ஆரம்பிச்சு இல்லை ப்ரீகேஜியில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து MBBS படிக்கணும், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, நர்சிங், இல்லை பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னாலும் அந்த காலேஜ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் MDN ஸ்கூல் இருக்குது, இங்கே அனுகிரகா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. எக்கச்சக்கமான ஸ்கூல், காலேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனல் ஹப்பு. அடுத்த ஐடி ஹப்பாவும் உருவாயிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலுமே சென்ட் 5.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் இங்கே வாங்குறது அப்படிங்கிறது இந்த டைமில் மிகப்பெரிய ப்ராஃபிட்டுங்க உங்களுக்கு. இன்ஃபேக்ட் சூலூர் இந்த சரௌண்டிங்ஸில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கரடிவாவி இந்த ஏரியாலாம் வச்சுக்கோங்களேன், சென்ட் 28,000 ரூபாயிலிருந்து எப்படி இன்னைக்கு சென்ட் வந்து 10 லட்சம் வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 வருஷங்க. இந்த கேப்புக்குள்ள 28,000 எங்க இருக்கு, ஸோ 10 லட்சம் ரூபாய் எங்க இருக்கு, இந்த டெவலப்மெண்ட்டை வந்து நான் இன்ச்சா பார்த்துருக்கேன் இதே ஏரியால இருந்து. அதனால சொல்றேன், ஏன்னா இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆகட்டும், எல்லாமே சூலூரை நோக்கி தான் இருக்குங்க. எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், இங்க வந்துட்டு அடுத்ததா ஏரோஸ்பேஸ் பார்க் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வாராப்பட்டியில் அமைய போற ஒரு 366 ஏக்கர்ல மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் பார்க் ஆக போகுது. ஸோ அதோட டெவலப்மெண்ட் நான் நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துட்டேங்க. ஃபுல்லாக வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சுது, ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர்லேருந்து 3000 பேருக்கான வேலை வாய்ப்பு அங்கே உருவாகும். ஸோ வாராப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய எல்லா ஊருமே ஒரு பீக் ரெசிடென்ஷியல் நீட் அந்த இடத்துல தேவைப்படும். அதை ஒட்டி நிறைய டெவலப்மெண்ட்ஸும் வரும். எனக்கு தெரிஞ்சு சூலூரில் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 மடங்கு 2 மடங்கு இல்லைங்க, இன்ஃபேக்ட் ஒரு 10 மடங்கு ப்ராஃபிட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு ஹாப்பி டவுன் பெஸ்டான ஒரு சாய்ஸுங்க உங்களுக்கு. மேடம், இப்போ நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு சூப்பரான ஏரியா மாதிரி தெரியுது. அதுவும் சென்ட் வந்து 5.5 லட்சம் தான் சொல்லியிருக்கீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஜாக்பாட் தான் வாங்குறவங்களுக்கு, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஆஃபர்ஸ் தான். ஓகே, நீங்கள் இதில் வந்து பிளாட்டாக மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை வீடாவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொடுக்கும்போது அந்த ப்ராஜெக்டை சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சும்மா இடமா மட்டும் சேல் பண்ணிட்டு போயிடலாம். பட் 2 ஆஸ்பெக்ட்லேயுமே நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்குமே நம்ம பண்ணித்தரோம். ஏன்னா நம்மளோட ஒரு தாட் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த ஏரியாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடணும். ஸோ தட் நம்மளே ஒரு 30 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ரெடி டு மூவ்லேயே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது 30 lakhs பட்ஜெட்லேயே. அதர்வைஸ் இங்கே ஒரு 30 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க, நியர்லி நிறைய சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக வடக்கு, கிழக்கு, கார்னர் சைட்ஸ்னு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே சென்ட்டு 5.5 lakhs தான். ஸோ நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வீடாகவே தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் டவுனாக அடுத்ததாக டெவலப் ஆயிரும். ஸோ வீடு கட்டுறதா இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் வந்து வீடு கட்டலாம். 30 lakhs ஆன்வர்ட்ஸ் 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 5 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். அப் டு 90% வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். இல்லை நீங்கள் இடமா வாங்கணும் அப்படின்னாலுமே 75% வரைக்கும் பேங்க் லோனுக்கான சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ 2 பர்பஸுக்குமே கரெக்டாக ஒரு ஆப்டான இடம் தான். முடிஞ்ச வரைக்கும் வீடாக போயிட்டீங்க அப்படின்னா ஏரியா நல்லா டெவலப் ஆயிடும் சீக்கிரம். மேடம், ஓகே, நானும் வந்து பார்த்தீங்கன்னா சூலூரில் நிறைய லேஅவுட்டுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். ஆனால் சூலூர் சரௌண்டிங்கில் 5.5 lakh per cent, அதே மாதிரி 30 lakh ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா வேறு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கீங்க.
பெஸ்ட்டான ஆஃபராக சொல்லியிருக்கீங்க, கஸ்டமர் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ தட் ஒரு 5.5 லட்சம் ரூபாய் பெர் சென்ட் கோயம்புத்தூர் சூலூர் கண்ணம்பாளையத்தில் நம்ம ஹாப்பி டவுனில் கொடுத்துருக்கோம். ஃபேக் கமிட்மெண்ட்ஸோ ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸோ நம்ம கொடுக்க விரும்பலை. இங்கே என்னென்ன இருக்கோ நம்ம என்னென்ன பண்ணி தரோமோ அது மட்டும்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். மினிமம் 1.5 சென்ட்ல இருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்ரிஷியேஷனும் நல்லா இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் சந்தோஷப்படுவீங்க. இல்லை வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா 30 lakhs பட்ஜெட்டில் உங்களுக்கு 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா 90% வரைக்கும் லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா ஒரு அசட் வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது வாங்கினதுக்கு அப்புறமும் லைஃப் லாங் நல்ல வேலை இந்த டைம் இவங்க கிட்ட இருந்து இந்த அசட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் சந்தோஷம் மட்டும்தான் படணும். அதனால தான் உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்கோம். சீக்கிரமாக வந்து புக் பண்ணுங்கள். எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். தென் சைட்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே வந்து பிரதர் உங்களுக்கு ஆட் பண்ணிடுவார். கால் பண்ணுங்கள், நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு சைட்டை கம்மியான பட்ஜெட்டில் புக் பண்ணுங்கள்.